உங்கள் வயிற்றில் வாயு காரணமாக வலி ஏற்படுகிறதா? நான் சொல்லப்போகும் இந்த 3 குறிப்புகளை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முதல் குறிப்பை கவனமாக குறித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் வயிற்றில் வாயு, மலச்சிக்கல் மற்றும் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. நமது உணவு பழக்கம் இப்போது இப்படியாகிவிட்டது. இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நான் எப்போதும் சொல்லும் விஷயம் என்னவென்றால், சோம்பு, சீரகம் மற்றும் ஓமம் ஆகிய 3ஐயும் சம அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள். அவற்றை ஒன்றாக சேர்த்து வறுத்து கொள்ளுங்கள். வறுத்த பிறகு அதை பொடியாக்கி கொள்ளுங்கள். இந்த பொடியை ஒரு மூடிய டப்பாவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உணவு சாப்பிட்டவுடனே இதில் அரை டீஸ்பூன் அளவு வாயில் போட்டு மெதுவாக மென்று சாப்பிடுங்கள். அது வாயில் முழுமையாக முடிந்த பிறகு தண்ணீர் குடிக்க வேண்டாம். தண்ணீருடன் சேர்த்து எடுத்துக்கொள்ளாமல் வாயிலேயே மென்று சாப்பிட்டு முடிக்க வேண்டும். இது வயிற்றில் ஏற்படும் வாயு மற்றும் அமிலத்தன்மையை குறைக்க உதவக்கூடும். மேலும் உடல் வலியிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கக்கூடும். இரண்டாவது குறிப்பை சொல்லப் போகிறேன். வயிற்று வலி மற்றும் வாயு தொல்லை இருப்பவர்களுக்கு இது உதவக்கூடும். பலரும் வயிற்றில் அடிக்கடி வலி இருப்பதாக கூறுகிறார்கள். இதற்கு பஞ்சமஹல்தி, கருமிளகு மற்றும் சிறிதளவு பெருங்காயம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சிட்டிகை கருமிளகு, மிளகு, ஒரு சிட்டிகை பெருங்காயம் மற்றும் 2 சிட்டிகை பஞ்சமஹல்தி ஆகியவற்றை பாலில் போட்டு கொதிக்க வைத்து குடியுங்கள். இதனால் வயிற்றில் உடனடியாக நிவாரணம் கிடைக்கக்கூடும். வயிற்று வாயு தொல்லை மற்றும் உடல் வலியிலிருந்தும்